சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வீடியோக்கு நாங்கள் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை தான் நம்ம அறிஞ்சுக்கொள்ள போறோம். என்ன அப்படின்னா, அநேக விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க வந்து மொத்தமே 2 கேட்டகரி. ஒண்ணு, அவங்க வந்து விக்கிரகத்தின் பிடியில இருந்து அவங்க வந்து ஒருத்தர் மட்டும் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆராதனைக்கு போக கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இவங்க வந்து யாரு அப்படின்னா, பார்வோனுடைய ஆவியோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு குரூப் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பார்வோன்ட்ட இருந்தே வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம விடுதலையா ஆராதிக்க போனோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு. இன்னொரு குரூப் வந்து இருப்பாங்க, விக்கிரகத்துல இருந்தனா வெளியே வந்திருப்பாங்க, அந்த பார்வோனின் ஆவில தான் வெளியே வந்திருப்பாங்க. ஆனா ஒரு கானானை சுதந்திரிக்க, அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு போக முடியாம இருப்பாங்க. இவங்க வந்து யாருன்னா, இவங்க கிறிஸ்தவங்களும் இருப்பாங்க, பேக்ரவுண்ட்ல இருந்து விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களும் இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த வார்த்தையில இந்த 2 வீடியோவுமே வரும். நீங்க இந்த 2 சத்தியத்தையுமே நல்லா அறிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமா யாரை போக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நான் குடும்பத்துல ஒரு ஆளா தான் ரசிக்கப்பட்டிருக்கேன். இப்ப என்னைய வந்து சுற்றி சுற்றி இந்த பார்வோனின் ஆவி என்னைய விடுதலையா ஆராதிக்க விட மாட்டேங்குது. இல்ல அப்படின்னா, நான் வந்து இயேசு கிறிஸ்துவெல்லாம் ஏத்துட்டேன், நான் கிறிஸ்டின் பேக்ரவுண்டு தான், ஆனா என்னை ஜெபிக்க விட மாட்டேங்குது ஒரு சில ஸ்பிரிட், ஆண்டவருக்குள்ள வளர விட மாட்டேங்குது, நான் ஒரு ஆராதனைக்கு நான் போகணும்னு சொன்னா கூட எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து எதனால நடக்குது அப்படின்ற கேள்வியோட இருக்கிறவங்கள்ட்ட இன்னைக்கு நாங்க வந்து பதில் சொல்ல போறோம். இன்னைக்கு வந்து அநேகருக்கு வந்து தெரியும், நம்ம வந்து எகிப்துல வந்து ஆண்டவர், எகிப்து அப்படின்னா உலகத்தை வந்து குறிக்குது. அப்ப எகிப்துல வந்து ஒரு 10 வாதைகளை வந்து ஆண்டவர் அனுமதிச்சான்னு தெரியும். அநேகருக்கு அந்த 10 வாதைகள் தான் தெரியுமே தவிர, அந்த 10 வாதைகளை கொடுத்ததுக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம பைபிள்ல எல்லாமே மறைபொருளாத்தான் இருக்கும், எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னாலும் அது புதிய ஏற்பாட்டோடைய கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா எல்லாமே ரெஃபரன்ஸோட தான் நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதே போலதான் இப்ப 10 வாதைகள் மட்டும் ஏன் ஆண்டவர் அதை நியமிச்சு அதை முறியடிச்சாருன்றத நம்ம இன்னும் ஆழமா அதை படிக்கும் பொழுதுதான் அதனுடைய அர்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தவிர வேற யாருனாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்படித்தான் 10க்கு பின்னாடி நடந்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு வாதைக்கு பின்னாடியுமே ஒரு விக்கிரகத்தினுடைய போராட்டம் இருக்கு, ஒரு விக்கிரகத்தின் ஆவியோடைய செயல்பாடு இருக்குது. எகிப்துடைய கடவுள், அதாவது அந்த எகிப்து தேசத்தினர் வணங்கின 10 கடவுள்கள் நம்ம சொல்லலாம். ஆமா, 10மே ஆண்டவர் எகிப்து தேசத்தினுடைய அவங்க கும்பிட்ட கடவுள்களை தான் ஆண்டவர் அழித்தார். அதுல ஒரு வசனம் கூட நல்லா வரும், அதை நம்ம படிச்சுட்டு கூட நம்ம இது பண்ணலாம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நம்ம ஆண்டவர் வந்து அந்த 10 வாதையுமே கொடுத்தது வந்து எகிப்து ஜனங்களை விட அந்த எகிப்து தேவர்களோட இதான் ஆண்டவர் டைரக்டா யுத்தம் பண்ணியிருக்காரு. என் வல்லவன் தான் பெருசு அப்படின்னு காட்டுறதுக்காக. மொத்தம் வந்து 10 வாதைகள். அந்த 10 வாதையத்துக்கு பின்னாடி இருந்த விக்கிரகத்தோடைய காரியங்கள்ல வந்து தண்ணீரை ஆண்டவர் வந்து அந்த கோலை மோசிட்ட சொல்லி அடிக்க சொல்லும் பொழுது அது ரத்தமா மாறுது. ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணாரு அப்படின்னா, அந்த நைல் நதியில ஒரு விக்கிரகம் இருக்கு, ஒரு ஸ்பிரிட், வாட்டர் ஸ்பிரிட் இருக்கு. ஆனா அந்த ஸ்பிரிட்டோட தான் ஆண்டவர் யுத்தம் பண்றாரு. ஆனா அந்த ஸ்பிரிட்னால காப்பாற்ற முடியல, அதனுடைய தண்ணியவே அதனால காப்பாற்ற முடியல. அத வந்து அப்ப அந்த ஸ்பிரிட்ட சொல்றாரு, என் வல்லமைக்கு முன்பாக உன் வல்லமை வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. 2வது வாதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவளை மூலம், தவளைன்றது வந்து தவளை உருவம் கொண்ட ஒரு பெண்ணை தான் அவங்க வந்து அங்கனக்குள்ள விக்கிரகமா வழிபட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப இங்க பார்த்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு உருவம் வச்சு நம்ம வழிபடுறாங்க இந்த காலகட்டத்தில், பெண் கடவுள். அதே போல அங்க வந்து ஆண்டவர் அந்த பெண் தவளை உருவத்துல கொண்ட அந்த விக்கிரகத்தோட யுத்தம் பண்ணியிருக்காரு. 2வது வாதை. அடுத்து 3வது ஒரு வாதம் இருக்கு. அதுல வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பூமியின் புழுதி மேல மோசையை அடிக்க சொல்லுவார் ஆக்சுவலி. அப்ப அந்த புழுதி அடிக்கும் போது பேனா வந்து மாறிடும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பூமி கடவுள் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பூமியினுடைய மண்ணு, அந்த பூமி கடவுளா ஒண்ணு வணங்கியிருக்காங்க. அதோட ஆண்டவர் அந்த 3வது வாதை மூலமா ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ணியிருக்காரு. இப்ப 4வது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டுனால வாதையை கொடுப்பாரு. ஏன்னா அங்க வந்து அந்த பூச்சிகள், வண்டு தலையுடைய ஒரு தெய்வத்தை தான் அவங்க வணங்கியிருப்பாங்க. ஏன்னா அநேக எகிப்துலோடைய பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா அந்த வண்டு தலை இருக்கும், ஆட்டு தலை இருக்கும், அந்த மாதிரி தலைகளை அந்த வச்சு வண்டு தலையை வச்சு அவங்க விக்கிரகமா வணங்கியிருக்கும் பொழுது ஆண்டவர்
அந்த விக்கிரகத்தோடையும் ஆண்டவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாரு. அடுத்து 5ஆவதா பாத்தீங்க அப்படின்னா மிருகங்களுக்கு எல்லாம் கொள்ளை நோய் வருது. அப்ப என்ன அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாடு உருவம் கண்ட ஒரு பெண் கடவுள் வந்து வணங்கியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு தேவைக்காக போறாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் எல்லா தேவையும் நம்ம ஒரே ஆண்டவர் வந்து பூர்த்தி பண்ணுவார். ஆனா இந்த மாதிரி விக்கிரகத்திட்ட போகும்போது 5வது வந்து உயிரினங்களுக்காகவே எகிப்துல ஒரு கடவுள் இருந்திருக்கு, மாடு உருவம் கொண்ட ஒரு பெண் கடவுள். அதனால அதனோட யுத்தம் பண்ணுன்றதுக்காக ஆண்டவர் மிருகங்கள் கொள்ளைனை கொடுத்து எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் வந்து சங்கரிக்கும். அடுத்து 6வது பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வாதை கொடுக்குறாரு. அது என்னன்னா, உடம்பு முழுசா குப்புளமா வந்துடும். இதை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா, அங்க வந்து குணமாக்கும் கடவுள்னே ஒண்ணு இருந்திருக்கு. எப்படி நம்ம ஏசப்பா வந்து குணமாக்குறவராய் ஆண்டவர் இருந்தாரோ, நம்ம ஆண்டவருடைய பவர் மாதிரியே அதுவும் சொல்லிட்டு இருந்திருக்கு, நான் என்னாலே குணமாக்க முடியும்னு. அப்பதான் ஆண்டவர் வந்து செஞ்சு காமிக்கிறார், சரி நான் உன் மக்களுக்கு கொப்பளம் இது பண்றேன், நீ முடிஞ்சா ஹீல் பண்ணி பாரு அப்படின்னு. ஆனா அதால்தான் முடியலையே. அப்பதான் ஆண்டவர் வந்து அதனுடைய பவரை வீக் ஆகி காமிச்சிருக்காரு. எகிப்து ஜனங்களுக்கு முன்னாடியும் சரி, அந்த குறிப்பிட்ட கடவுளுக்கு முன்னாடியும் சரி, என் வல்லமைக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சார் ஆண்டவர். இப்ப 7வது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தை தான் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. வானத்தின் கடவுள். இப்ப ஏதாவது ஒரு வான கடவுள் ஏதாவது ஒரு தேவை வேணும்னாலும் வானத்தை பார்த்து கும்பிடுறது, வானத்தை பார்த்து கேட்கறது. ஆனா ஆண்டவருடைய பெயரோ ஆண்டவர் சித்தமோ அவங்க இருதயத்துக்குள்ள இருக்காது. வானம் தான் இருக்குமே தவிர அந்த வானம் தான் நம்மளை காப்பாத்த போகுது, வானத்திலிருந்து தான் ஒரு ஆசீர்வாதம் போகுது அப்படின்னு அந்த உருவாக்கப்பட்டதை தான் அவங்க வேண்டிட்டு இருந்திருக்காங்க, வணங்கிட்டு இருந்திருக்காங்க. படைப்பை வந்து பார்த்து படைச்சவர் அவங்க பார்க்காம படைப்பை பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து கல் மலையை அனுப்புறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட அந்த வானம் பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் கல் மலைய அந்த தேசத்துல அனுப்புறாரு. ஏன் அப்படின்னா, விழுந்து போன தேவ தூதர்கள் தானே பிசாசா வந்து மாறி எல்லாம் ஸ்பிரிட்ஸா வந்திருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து ஒவ்வொரு இதை ஆளுமை எடுத்துக்கிச்சுக்க, நான் இந்த கேட்டகரி எடுத்துக்கிறேன், நீ இந்த கேட்டகரி எடுத்துக்கோ, நீ வானத்தை எடுத்துக்கோ, நீ தண்ணி எடுத்துக்கோ, அந்த மாதிரி ஒண்ணு சூரியனை நான் சூரியனை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு படைப்பை வந்து சூஸ் பண்ணி எடுத்துருச்சு. எடுத்ததுனால்தான் ஆண்டவர் நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதை படைச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தெரியப்படுத்தி எகிப்து தேவர்கள் மேல ஆண்டவர் நீதியை செலுத்தினார். 8வது பாத்தீங்கன்னா, வெட்டுக்கிளிகளால ஆண்டவர் வந்து பசுமையா தோணுன எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவாரு. அது எதுக்கு அப்படின்னா, பயிர்களுக்குன்னே ஒரு கடவுளை வச்சு வணங்கியிருக்காங்க எகிப்தியர்கள். ஏதாவது அவங்களுக்கு பயிர் நல்லா விளையணும், 100 மடங்கு எனக்கு இந்த வருஷம் நல்ல அறுவடை வரணும் அப்படின்னா அந்த கடவுளை தான் போய் வணங்குவாங்க. அப்பதான் ஆண்டவர்னு சொன்னா, சரி நான் வெட்டுக்கிளி அனுப்புறேன், முடிஞ்சா உங்க அந்த கடவுள் வந்து உங்களை காப்பாற்றட்டும். அந்த கடவுள்கிட்டையும் சொல்றாரு ஆண்டவர் இன்டைரக்டா, முடிஞ்சா நீ காப்பாத்தி கொடு எகிப்த அப்படின்னு. ஆனா அவங்களாலேயும் முடியல. 8வது அப்படி முடியுது. அடுத்து 9வது பார்த்து வச்சுக்கோங்களேன், சூரியனையும் அவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க. படைப்பை வணங்க ஆரம்பிக்கும் பொழுது அதுல இருந்து வர ஆசீர்வாதம் வரட்டும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 3 நாள் நான் அந்த சூரியனே நான் மறைக்கிறேன், வெறும் அந்தகாரம் பிடிக்கட்டும்னு சொல்லிட்டு 3 நாள் ஃபுல் இருட்டா இருக்குது. அப்ப எங்க நீங்க வணங்குன அந்த சூரியன் வந்து உங்களுக்கு விடுதலையாக்குதா இல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும்? ஏன்னா சூரியனிலும் அவர் பெரியவராகிறது அந்த இடத்துல அந்த இதோட காரியங்களோட ஆண்டவர் ஜெயிக்கிறார். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா தான் தெரியும், அந்த தலைப்பிள்ளை சங்காரம். அதாவது இதான் ஆண்டவர் பண்ணதான் ரொம்ப டாப். அந்த மூத்த பிள்ளை எல்லாத்தையும் சங்கரிச்சிருவாரு. அது ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளையுமே இறந்துரும். இது எதுக்காக ஆண்டவர் பண்ணார் அப்படின்னா, பார்வோன் மேல ஆண்டவர் வந்து ஒரு பயத்தை கொடுக்கறதுதான். ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து தன்னைத்தானே நானே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதான் சுத்தி ஒவ்வொன்னா கும்பிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவங்களே ஒரு காலகட்டத்தை சொல்லுவாங்க, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் கடவுள் சொல்லும் பொழுது உன்னை நீயே காப்பாத்திக்க முடியுமா சொல்லிட்டுதான் ஆண்டவர் இந்த கடைசி வாதை எடுக்கிறாரு. அப்ப தான் பிள்ளை செத்து போயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் பார்வோனா, ஐயோ இதுக்கு மேல இந்த தெய்வத்தோட நம்ம போராட முடியாது, இஸ்ரவேல் தேவனோட நம்ம போராட முடியாதுன்னு சொல்லிதான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க. இப்படிதான் வந்து ஒவ்வொன்னா வந்து நடக்கும். இப்ப இன்னைக்கு கூட நீங்க நினைக்கலாம், நான் இதெல்லாம் நான் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க இயேசுட்ட நம்பி வந்துட்டீங்க. ஆனா இந்த விக்கிரங்கள், இந்த ஒண்ணு கேட்டகரியான விக்கிரங்கள்லாம் உங்களோட வந்து போராடும். நம்ம நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 அற்புதம் நடந்ததும் விட்டுருக்கலாம், 5 வாதை வந்து விட்டுருக்கலாம், இல்ல ஒரு 8 வந்து விட்டுருக்கலாம். ஆனா விடவே இல்லை. 10ம் ஆண்டவர் வந்து 10 விக்கிரங்கள் மேலேயும் நீதியை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் பார்வோன் வந்து சரி நீங்க எல்லாரும் புறப்பட்டு போங்க அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்ப எப்படி ஆண்டவர் 10 விதமான வாதைகளில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரோ, நான் தான் தெய்வம், நான் தான் கர்த்தர்ன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த 10 விதமான போராட்டங்களையும் நீங்க சந்திச்சிருக்கலாம். அது இந்த ஒவ்வொரு விக்கிரகத்தோட பேரை சொல்லி, ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாதைக்கும் பின்னாடி ஒரு
காரியங்கள் இருக்குது, விக்கிரகங்கள் இருக்குது. நம்ம வெறும் வாதம் மட்டும் தான் பார்க்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் எதனால அந்த டீப் இருந்துச்சு, அதனால ஆண்டவர் இறங்கி வந்து நான் மட்டும்தான் தெய்வம், நான் மட்டும்தான் கர்த்தர். ஏன்னா வசனம் சொல்லுது, என்னுடைய மகிமையை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஒவ்வொரு பொருள்களையும் வச்சு வணங்குறாங்க, ஒவ்வொரு மிருகங்களை வச்சு வணங்குறாங்க, படைக்கப்பட்ட வானத்தையே வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் மகிமையை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த வாதை ஏற்படுத்துறாரு. எகிப்துல எத்தனை கடவுள் அவங்க 10க்கு கேட்டகரியை வச்சு வணங்குனாங்களோ 10ஐயுமே சங்கரிக்கிறாரு. 10லயும் நான் தான் வல்லவர், நான் தான் பெரியவர்னு நிரூபிக்கிறாரு. அதே போல நீங்களும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கலாம், நடந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கலாம், 5 வாரம் நின்றுருக்கலாம், 6 வாரம் நின்றுருக்கலாம். நீங்க அந்த பேரெல்லாம் சொல்லி கன்ஃபஸ் பண்ணி, ஆண்டவரே இந்த 10 வாதைகள் பின்னாடி என்னுடைய பேரோ என் சந்ததி பேரோ இருந்துச்சா, அதை நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அந்த வாதைகள்லாம் குறிக்கிற ஆண்டவரே, அதெல்லாம் என்னோட முடிஞ்சிச்சு, நீங்க எனக்கு சேர்த்த கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை தருவார். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற் பேராயிருக்கிறவைகள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எகிப்து தேவர்கள் மேல நான் நீதியை செலுத்துவேன்றாரு. வாதையை கொடுத்து அற்புதம் செய்யணும் அப்படின்னு நினைக்கல, எகிப்து தேவர்கள் மேல நான் நியாயம் செலுத்துவேன், நீதியை செலுத்துவேன். ஏன்னா நான் தான் கர்த்தர் இந்த இடத்துல ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா அவரை தவிர அந்த ஜனங்களை நம்மளை விடுதலையாக்க அவரால் மட்டும்தான் முடியும், அவர் நாம மட்டும்தான் செய்து முடிக்க முடியுன்றத நிரூபிச்சாரு. இப்பவும் நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு, இனியும் அவர் நிரூபிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறாரு. அதனால இதை நீங்க விசுவாசத்தோட நம்ம ஒரு பைபிளை படிக்கிறோம், மாதம் இருந்துச்சு 10 மாதம் இருந்து என்ன சொல்லிட்டு மனப்பாடம் பண்றதை காட்டிலும் பின்னாடி நடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்மளுடைய சந்ததியோடைய வாழ்க்கையில வரப்போகிற அழிவுகளை தப்பி வைக்கிறதுக்கு நம்ம இதை ஸ்டெப் எடுவீங்க. ஆண்டவர் நிச்சயமாக பரிபூர்ண விடுதலை தருவார். இனிமே நம்முடைய வாழ்க்கையில, ஏன்னா தெளிவின் ஆவியானவராக மறைபொருள் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்கும்பொழுது அதை எவ்வளவு தூரம் ரிசீவ் பண்றோமோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். முக்கியமா விக்கிர பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோங்க. நம்ம ஏன்டா இவ்வளோ கடினமா இருக்கு, ஆண்டவர் தான் ஆராதிக்க போகணும்னு சொல்றோம், அதுக்கே என் வீட்டில் உள்ளவங்க விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க போராடுறது மனுஷங்களோட கிடையாது, ஆவிகளோட போராடி இருக்கீங்க. அது முக்கியமா இந்த 10 கேட்டகரியான ஆவிகளோட போராடி இருக்கீங்க. அதனால கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.